பிஎஸ்என்எலோட இன்டர்நெட் ஆக்சஸ் பண்ண முடியல. ஏகப்பட்ட ப்ராப்ளம் வருது. டேட்டாவ ஆன் பண்ணா கூட ஆன் ஆக மாட்டேங்குது ப்ரோ. நாங்க ரொம்ப கஷ்டப்படுறோம் அப்படின்னு நெறைய பேர் கேட்டிருந்தீங்க. சரிதான். ஆனாலும் இதுக்கு சில வழிமுறைகள வச்சு நம்ம அழகா வந்து நெட்டோட ஸ்பீடு மட்டும் இல்லாம, நெட்டையும் ஈஸியா வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். என்ன பண்றது? பிஎஸ்என்எலோட டவர் அந்த ரேஞ்சில இருக்கு. ஸோ இத வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த H+ அந்த ஆப்ஷன எப்படி வந்து உங்க மொபைல்ல கொண்டு வருது அப்படிங்கிறத சிம்பிளா சொல்லி தரேன். வீடியோவை ஃபுல்லா பாருங்க. சிம்பிளா சிம் செட்டிங்குள்ள போங்க. அங்க வந்து ஃபர்ஸ்ட் சிம் இருந்துச்சுன்னா அதை சூஸ் பண்ணிட்டு இப்போ ப்ரிஃபரன்ஸ் நெட்வொர்க் டைப் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். இது ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இப்போ 5G இருந்துச்சுன்னா 5G, 4G இல்ல LTEல இருக்கும். இதை அப்படியே பார்த்தீங்கன்னா நீங்க 2Gக்கு சேஞ்ச் பண்ணணும். ஒரு முறை நான் சொல்றேன் செய்யுங்க. 2Gக்கு சேஞ்ச் பண்ணோனே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து டாப் சைட் டவர்ல வந்து இருக்கும். அதாவது டேட்டா ஆன் பண்ணியும் டவர் மேலே காட்டல ப்ரோ, எனக்கு நெட்டே ஒர்க் ஆக மாட்டேது நெட் ஆன் பண்ணதுக்கு அப்புறம் கூட அப்படின்னு இருக்கவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து எனேபிள் ஆகும். அதாவது நீங்கள் டவரோட இணைஞ்சிட்டீங்க. உங்கள் 2G வந்து கரெக்டாக வந்து டவரோட இணைஞ்சிருச்சு. இப்போ வந்து உங்க சிம்முக்கான டேட்டா வந்து வர ஆரம்பிச்சிடும். இப்போ உங்களால இன்டர்நெட் வந்து ஈஸியா வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். நம்பிக்கை இல்லன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் கூகுள் போயிட்டு ஸ்பீட் டெஸ்ட் கூட நீங்க பண்ணி பார்த்துக்கலாம். இது எப்படி ப்ரோ நடக்குது? நான் வந்து 4Gல வைக்கும்போதோ இல்ல 3Gல வைக்கும்போதோ கூட ஒர்க் ஆகலையே, ஏன் இப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா அது ஒரு சின்ன பிரச்சனை. இது பிஎஸ்என்எலோட டவருக்குள்ள இருக்குது. அதாவது அவங்களால 3G ஆகட்டும் 4G ஆகட்டும் ஈஸியாக வந்து மொபைலோட கனெக்ட் பண்ண முடியல. அது ஒரு ப்ராப்ளம் இருக்குது. ஆனால் 2Gயை அவங்களால ரொம்ப சிம்பிளாக கனெக்ட் பண்ண முடியும் டிஃபால்ட்டாகவே. ஸோ பார்த்தீங்களா 2Gயில் இருக்கும்போது இந்த ஸ்பீட் தான் இருக்கும். நான் ஜஸ்ட் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ 2G ஈஸியாக கனெக்ட் பண்ணால் உங்கள் மொபைல் நெட்டோட ஈஸியாக அட்டாச் ஆயிரும். இது மூலிமா இன்டர்நெட் இருக்க டவரோட உங்கள் மொபைலை ஈஸியாக வந்து அட்டாச் பண்ணிட முடியும். காலிங்காக மட்டும் இல்லாமல் டேட்டாக்காக யூஸ் பண்ணும்போது அகைன் பார்த்தீங்கன்னா சிம் செட்டிங்குள்ளே போங்க. இங்கே வந்து ப்ரிஃபரன்ஸ் நெட்வொர்க் டைப் இருக்கும் இல்லையா, இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உடனே LTEக்கு மாற்றிடாதீங்க. ப்ரிஃபரன்ஸ் 3G கொடுங்க. 3G கொடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாண்டர்டான ஐ மீன் உங்கள் ஏரியாவில் 4G இல்லை அப்படின்னா ஸ்டாண்டர்டான 3G மூலிமா நீங்கள் வந்து நெட்டை வந்து ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஒருவேளை உங்கள் மொபைலில் 4G ஐசிலாம் போயிருக்கு அப்படிங்கும்போது அதுக்கும் இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து உங்களுக்கு H+ அப்படிங்கிற ஆப்ஷன் வந்துடும். இது மூலிமா ஸ்டாண்டர்டான நெட்வொர்க் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். இது இவ்வளோ கம்மியான ஸ்பீடில் தான் இருக்கும். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, ரொம்ப கம்மியான ஸ்பீடில் தான் இருக்கும். இது நான் ஒவ்வொரு முறையும் செய்யணுமா? நான் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? நான் வந்து நெட்டை ஒவ்வொரு முறையும் இந்த மாதிரி தான் ஆக்சஸ் பண்ணணுமா? ஒவ்வொரு முறையும் பொறுமையாக தான் பண்ணணுமான்னு நினைக்காதீங்க. நீங்கள் இப்போ நைட்டு நெட்டை ஆஃப் பண்ணுறீங்க, மார்னிங் தான் ஆன் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ மட்டும் இந்த மாதிரி போட வேண்டியதாக இருக்கும். இது எல்லா நேரத்துலையும் இல்லை. இன்கேஸ் உங்களுக்கு நெட் வந்து உடனே ஆக்சஸ் கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கும் போது மட்டும் ரொம்ப காடு சைட்லாம் இருக்கும் போது கண்டிப்பாக இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அகெயின் நீங்கள் வந்து சிம் செட்டிங்குள்ளே போயிட்டு LTD வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஃப்ளக்சுவேட்டாக தான் இருக்கும். உங்களுக்கு 3G மாதிரி ஸ்டாண்டர்டாக கிடைக்காது. இதில் 4Gயும் வந்துட்டு போகும். 4G எல்லா இடத்துலையும் லான்ச் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனாலும் சில பல ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்குது பாருங்கள். அதை விட ஸ்பீட் நல்லாவே இருக்கும். உங்களுக்கு முன்னாடி காமிச்சிருந்தேன் இல்லையா, 3G விட 4Gயோட ஸ்பீட் நல்லா தான் இருக்கும். ஆனாலும் இதில் சில பல ஃப்ளக்சுவேஷன் இருக்குது. இது ஒரு மாதிரி விட்டுட்டு தான் வர மாதிரி இருக்குது. ஸோ அந்த மாதிரி இப்போ நான் காட்டு சைடு இருக்கேன், அதனால எனக்கு அப்படி இருக்கலாம். நீங்கள் வந்து மெயின் சிட்டிக்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா 4G தாராளமாக யூஸ் பண்ணலாம். கண்டிப்பாக பிஎஸ்என்எலோட 4G அங்கே ஒர்க் ஆகுது. ஸோ அதுக்கான தனியான வீடியோவும் நான் ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். சீக்கிரமாகவே ஒவ்வொரு டவரையும் செக் பண்ணி உங்களுக்கான வீடியோ மேக் பண்ணுறேன். ஸோ இதுதான் சிம்பிளாக இந்த நெட்டை வந்து நான் ஆக்சஸ் பண்ண முடியல, நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படிங்கும்போது சிம் செட்டிங்குள்ளே போய் ப்ரிஃபரன்ஸ் நெட்வொர்க் மூலிமா ஈஸியாக வந்து உங்களோட சிம்மை வந்து நெட்டோட ஈஸியாக கனெக்ட் பண்ண முடியும். 2Gன்னு போகும்போது அங்கே இந்த மாதிரியான விஷயங்கள் ஈஸியாக கனெக்ட் ஆயிடுது. இது நான் நெட்டே வரமாட்டேது ஸ்ட்ரகிள் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.